Praise the Lord. 1 கொரிந்தியர் 11:27 சொல்லுகிறது, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பழைய உடன்படிக்கையிலே நாம் ஒன்றை செய்யும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். புது உடன்படிக்கையிலே நமக்காய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினாலே பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் துவங்குகிறது. ஆம், அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் போதுமானதாய் இருக்கிறது. இங்கே நாம் படிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு அடையாளமான அந்த அப்பத்தை, அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமான அந்த திராட்சை ரசத்தை புசித்து குடிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆம், அவன் பாத்திரமானாய் புசித்தால் அவன் குற்றமற்றவனாய் இருப்பான். அபாத்திரமாய் அதை புசித்து குடிக்கும் பொழுது அவன் குற்றமுள்ளவனாய் அவன் மாறுகிறான். பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் அவருடைய பிற்கப்பட்ட சரீரமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து நம்மை குற்றமற்றவனை போல நிறுத்துகிறது. பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கை நம்முடைய பாவத்தை மூடுகிறது. ஆனால் புது உடன்படிக்கையோ நம்முடைய பாவத்தை மன்னித்து மறக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பார்வையிலே நாம் குற்றமற்றவர்களை போல சுத்த மனசாட்சியோடு கூட நீதிமான் என்கிற நிலையிலே நாம் நிற்கிறோம். தேவனும் அப்படியே நம்மை பார்க்கிறார். ஆகவே தான் இந்த திருவிருந்தை எடுக்கும் பொழுது அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் புசித்து பானம் பண்ணும் பொழுது நாம் உண்மையோடு கூட அபாத்திரமாய் அல்ல, பாத்திரவான்களாய் நாம் தேவ சமூகத்தில் நம்மை நாமே முழுவதும் ஒப்புவித்து இந்த அவருடைய சரீரத்தை புசித்து பானம் பண்ணும் பொழுது நம்மை ஆண்டவர் குற்றமற்றவனாய் நீதிமானாய் பார்க்கிறார். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.